வழியை ஒப்படைக்கின்றேனா? பிரைஸ் தி லார்ட். உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்துவிடு. அவரையே நம்பியிரு. அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். திருப்பாடல் சங்கீதம் 37:5. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சொன்ன தாவீது தன் வாழ்க்கையில் அனுபவித்ததை இங்கு சொல்கிறார். தாவீது ஆண்டவரின் திருமுன் நேர்மையுடன் நடந்து வந்தார். உரியாவிடம் நடந்து கொண்ட முறையை தவிர தம் வாழ்நாளெல்லாம் அவர் ஆண்டவரின் கட்டளைகளில் இருந்து வழுவியதில்லை என நாம் 1 ராஜாக்கள் 1 அரசர்கள் 15:5 பார்க்கிறோம். ஆம், பத்சேபாலிடம் செய்த தவறை தவிர எந்த தவறும் அவர் செய்யவில்லை. தெரியாமல் செய்த தவறுகளுக்கும் உடனே மன்னிப்பை வாங்கி தன் தவறை திருத்தி கொண்டதையும் அநேக இடங்களில் பார்க்கிறோம். 1 நாளாகமம் குறிப்பேடு 21:17. அதனால் ஆண்டவர் தாவீது சென்ற இடமெல்லாம் தானும் சென்று அவரை உயர்த்தினார் எனவும் பார்க்கிறோம். 1 சாமுவேல் 18:14. எந்த இடத்தில் தான் வசிக்க வேண்டும் என்ற ஆலோசனையை கூட ஆண்டவரிடம் கேட்டு குடியேறியதையும் 2 சாமுவேல் 2:1. பிற நாட்டினரோடு போர் தொடுக்கலாமா வேண்டாமா போன்ற காரியங்களையும் 2 சாமுவேல் 5:19 ஆண்டவரிடம் ஒப்படைத்து அவற்றை வெற்றி கண்டதால் கூறுகிறார், உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு என்று. ஆம் அன்பானவர்களே, நமக்கு எத்தனையோ திட்டங்கள், கனவுகள், போராட்டங்கள், விடை தெரியாத கேள்விகள் உண்டு. இவை அனைத்திற்கும் நாம் நம் அறிவினாலோ அல்லது நம் திறமையினாலோ விடை காண முயற்சிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் வித்தியாசமான முறையில் இவற்றை அணுக சொல்கிறார். ஆம், அவரிடம் ஒப்படைத்துவிட சொல்கிறார். நம் பிள்ளைகள் சிறுவர்களாக இருக்கும் பொழுது ஸ்கூலில் ஏதாவது அசைன்மெண்ட் கொடுத்தா உடனே நம்மகிட்ட சொல்லிட்டு அவங்க நிம்மதியாக ராத்திரியில் போய் தூங்கிடுவாங்க. நாம தான் அலையென்று அலைந்து அசைன்மெண்ட்டிற்கு தேவையான பொருட்களை எல்லாம் வாங்கி அசைன்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி மறுநாள் நம்ம கொடுத்து விடுவோம். நமக்கு தான் தலைவலி. ஆனால் பிள்ளைகளுக்கு நல்ல தூக்கம். ஏன்? அவர்களுக்கு தெரியும், அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டா எப்படியாவது அருமையாக செஞ்சு முடிச்சிருவாங்கன்னு. ஆனால் நாம் மட்டும் ஏன் நம் பரம தகப்பனிடம் காரியங்களை, நமது பிரச்சனைகளை ஒப்படைக்க மறக்கிறோம் அல்லது மறுக்கிறோம்? அப்படியே ஒப்படைத்தாலும் திரும்ப அதை தூக்கி நம் தோளில் வைத்து கொள்ளுகிறோம். உன் சுகத்தை, உன் பொருளாதாரத்தை ஒப்படை என்று சொல்லப்படவில்லை. மாறாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உன் வழியை ஒப்படை என்று. அப்படி என்றால் அரைக்குறையாக அல்ல, துன்பங்களை மட்டுமல்ல, மாறாக அனைத்தையும், நமது திட்டங்கள், முடிவுகள், எதிர்காலம், குடும்பம் எல்லாவற்றையும் ஒப்படைக்க வேண்டும். அதனால்தான் அதிகாலையில் எழுந்ததும் ஆண்டவரிடம் ஜெபம் செய்யும் பொழுது அந்த நாளில் என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியாததால், ஆண்டவரே இந்த நாளை உம் கரத்தில் கொடுக்கிறேன் என்று சொல்கிறோம். அதேபோல் விசுவாசம், நம்பிக்கை இல்லாமல் ஆண்டவரை பிரியப்படுத்த முடியாது என நாம் எபிரேயர் 11:6 வாசிக்கின்றோம். ஆண்டவர் நம்மில் பிரியப்பட்டால் தானே நாம் ஒப்புவித்த காரியங்களை நமக்கு வாய்க்க பண்ணுவார். அதனால்தான் யாக்கோபும் நாம் நம்பிக்கையோடு கேட்க வேண்டும். ஐயப்பாடு கொள்பவர்கள் காற்றினால் அலைக்கழிக்கப்படும் கடல் அலையை போன்றவர்கள். எனவே இத்தகைய இருமனமுள்ள நிலையற்ற போக்குடையவர்கள் ஆண்டவரிடம் ஏதாவது பெற முடியும் என நினைக்காதிருக்கட்டும் என யாக்கோபு 1:6 கூறுகின்றார். அதனால் நாம் கேட்பது கிடைப்பதற்கரிய வாய்ப்புகள் குறைவாக இருந்தாலும், சாத்திய கூறுகளே இல்லாமல் இருந்தாலும் நம்பிக்கையோடு கேட்டோம் என்றால், நாம் கேட்பது ஆண்டவரின் சித்தத்தோடு இணைந்திருந்தால் நிச்சயம் கிடைக்கும். கிடைக்கவில்லை என்றால் ஆண்டவருக்கு சித்தம் இல்லை என்று அர்த்தம். ஆம், ஆண்டவரின் சித்தமாக இருந்தால் நாம் ஒப்படைத்த காரியத்திற்கு உடனே பதில் வரலாம் அல்லது சிறிது காலம் எடுக்கலாம். ஆனால் நிச்சயம் பதில் வந்தே தீரும். பதில் வரும் வரை பொறுமையோடு இருந்தால் ஆபிரகாமுக்கு கிடைத்த ஆசீர்வாதங்களைப் போல நமக்கும் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆகவே அன்பானவர்களே, சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களை எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என நம் அன்பர் இயேசு மத்தேயு 11:28 சொல்லி இருக்கிற பிரகாரம் அவரிடம் அனைத்தையும் ஒப்படைப்போம். உதவி செய்ய முன்வராத உலகத்தை நோக்கி செல்வதை விட்டுவிட்டு இரு கரம் நீட்டி உதவி செய்ய தயாராக இருக்கும் இயேசுவிடம் நம் வழியை ஒப்படைப்போம். நிச்சயம் அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஜெபம் செய்வோம். சுமை தாங்கியே என் அன்பு தெய்வமே, என் வழியை உம்மிடம் ஒப்படைத்து ஆலோசனைகளை உம்மிடம் இருந்து பெற்று அதன்படி நடக்கவும், எந்த காரியத்திற்காகவும் உலகத்தை நோக்காமல் உம்மை நோக்க தேவையான கிருபையை அளிக்க உம்மை வேண்டுகிறேன். ஆமென்.